عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இறை நம்பிக்கையாளர்களுடைய செயல்பாடுகளில் மிக முக்கியமான ஒன்று மற்றவர்களை நல்லது செய்ய வேண்டும் என்று தூண்ட வேண்டும், தீயது செய்யக்கூடாது என்று தடுக்க வேண்டும். இது மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. ஒரு இறை நம்பிக்கையாளரின் கடமையாக இருக்கிறது. காரணம், இறைவன் குர்ஆனிலே சொன்னான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் மிகச்சிறந்த சமூகம். பிறகு இறைவன் கூறுகிறான், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். ஏன் தெரியுமா நீங்கள் மிகச்சிறந்த சமுதாயம்? நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று ஏவுகிறீர்கள், தீயது செய்யக்கூடாது என்று தடுக்கிறீர்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த சிறந்த பணி உங்களிடம் இருப்பதால் நீங்கள் தான் மிகச்சிறந்த சமுதாயம் என்று இறைவன் குர்ஆனிலே புகழாலும் சொல்லுகிறான். நல்லதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு செய்வது இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பாடு என்பதையும் இறைவன் குர்ஆனிலே கூறுகிறான். நல்லதை சொல்றது, தீயதை தடுக்கிறது, இது இறை நம்பிக்கையாளர்களின் பண்பு. ஆனால் முனாஃபிக்குகளோ இதற்கு நேர் மாற்றமாக செய்வார்கள். அவர்கள் தீயதை ஏவுவார்கள், நல்லதை தடுப்பார்கள். இது முனாஃபிக்குகள், நயவஞ்சர்களுடைய பண்பு என்றும் இறைவன் சொல்லித் தருகிறான். மூமின்கள், முனாஃபிக்குகள், ரெண்டு பேருக்கு வித்தியாசமே இதுதான். அல் மூமினூன வல் மூமினாத் பஅதுஹும் அவுலியா பஅத். இறை நம்பிக்கையாளர்களான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருக்கிறார்கள். யௌமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அந்த இறை நம்பிக்கையாளர்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று தூண்டுவார்கள், தீயது செய்யக்கூடாது என்று தடுப்பார்கள். இது இவர்களுடைய குணம் என்று இறைவன் சொல்கிறார். ஆனால் முனாஃபிக்குகளை பற்றி, நயவஞ்சர்களை பற்றி இறைவன் சொல்லுகின்ற போது, அல் முனாஃபிகூன் வல் முனாஃபிகாத் பஅதுஹும் மின் பஅத். நயவஞ்சகர்களான ஆண்களும் பெண்களும் அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருக்கிறார்கள். யமுரூன பில் முன்கர் வ யன்ஹவுன அனில் மஅரூஃப். ஆனால் இவர்களோ தீயதை செய்ய வேண்டும் என்று ஏவுகிறார்கள், நல்லதை செய்யக்கூடாது என்று தடுக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த முனாஃபிக்குகள். முனாஃபிக்குகள், மோமின்கள், ரெண்டு பேருக்கு வித்தியாசத்தை அல்லாஹ் காமிச்சிட்டானா. அதனாலதான் கல்வி கண்ணல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டாங்க, யார் நல்லதை செய்ய வேண்டும் என்று தூண்டுவதிலிருந்தும் தீயதை செய்யக்கூடாது என்று தடுப்பதிலிருந்தும் விலகிக் கொள்கிறாரோ அவர் முஸ்லிம் சமூகத்திலிருந்து வெளியேறிவிட்டார் என்கிறார்கள். காரணம் என்ன? மூமின்களுடைய அடையாளம் இதை செய்வது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்க செய்யலன்னா மூமின்களை லிஸ்டுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நல்லது செய்ய வேண்டும் என்று பிறரை நீ ஏவினால் உன் சகோதரனுக்கு நீ உதவி செய்து விட்டாய், அதே நேரத்திலே இன்னொன்றையும் நீ செய்கிறாய், அதாவது தீயதிலிருந்து அவர்களை நீ தடுக்கிறாய் என்றால் முனாஃபிக்குகளுடைய மூக்கை நீ உடைத்து விட்டாய் என்கிறார்கள் இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. காரணம், இந்த காரியத்தை தான் முனாஃபிக்குகள் செய்ய மாட்டாங்க, நேர் மாற்றமா செய்யறாங்க. நீ நல்லதை செய்யணும்னு தூண்டி தீயதை செய்யக்கூட தடுத்துட்டா முனாஃபிக்குகளுக்கு மாற்றமான செயல் இது. முனாஃபிக்குகளுடைய மூக்கையை உடைத்து விட்டாய் இந்த செயலின் மூலம் என்கிறார்கள் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நாம் பிறருக்கு நல்லதை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி வேண்டாலும் சொல்லலாமா? சில பேர் நாங்கள் குர்ஆனை சொல்கிறோம், ஹதீஸை தான் சொல்கிறோம் என்று வாய்க்கு வந்தபடி வசைவாரி படுத்து கொண்டு இருக்கிறது ஒரு கூட்டம். இப்படியா சொல்வது? இறைவன் குர்ஆன்ல சொல்றான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. இறைவனுடைய மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் அழையுங்கள், தத்துவத்தை கொண்டும் அழகான அறிவுரையை கொண்டும் என்று இறைவன் சொல்றான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ராஜதந்திரம் என்று இருக்கிறது, ஒரு நடைமுறை என்று இருக்கிறது, ஒரு முறை என்று இருக்கிறது. அதை கையாண்டு சொல்ல வேண்டும். சத்தியத்தை சொல்கிறோம் என்பதற்காக 4 பேருக்கு மத்தியில் ஒரு ஆள் இன்சல்ட் பண்ணக்கூடாது. என்னங்க அவர் அவமானப்படுத்துங்க, 4
4 பேருக்கு முன்னாடி கேட்டா கூட அவர் சொல்லுவாரு, நான் உண்மையை தானே சொன்னேன், இப்படிதான் இப்படி வழிகெடுப்பான். நான் சத்தியத்தை தானே சொன்னேன், இல்லாத சொல்லிவிட்டேன் என்று இவர் தத்துவம் பேசிட்டு இருப்பாரு. இருப்பதை சொல்வதாக இருந்தாலும் ஒரு முறையை கற்றுத் தருகிறது இஸ்லாம். அதை விடக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ சொல்றோம் சொல்லி நிறைய நேசர்களையும் இமாம்களையும் குறைபடுத்தி அந்த இமாம்களை பின்பற்றுகின்ற நன்மக்களை எல்லாம் ஏளனமாக கிண்டல் செய்து பேசி பாவத்தை சுமந்த கூட்டம் நடமாடி கொண்டிருக்கிறது. கேட்டா நாம குர்ஆன் சொன்னோம், அதே தானே சொன்னோம். சரி, அந்த குர்ஆன்ல தானப்பா இருக்குது, இப்படித்தானே சொல்லணும். அதே விட குர்ஆன் பின்பற்றும் முடிவுக்கு வந்துட்டா எப்படி சொல்ல வேண்டும் என்று அந்த குர்ஆன் சொல்லுகிறது அல்லவா, அதே விட்டீர்கள். சரி, இப்படித்தான் இப்லீஸ் சிலரை ஏமாற்றுவதற்கு வழி விரிப்பான். அதிலே சிலர் விழுந்து விடுகிறார்கள் தெரியாதனமாக, பாவம். சரி, அடுத்ததாக நாம் நல்லதை சொல்ல வேண்டும் என்று இறைவன் இன்னொரு சொன்ன கடமை என்று சொல்லி காட்டுகிறான். வல்தகும் மின்கும் உம்மத்தின் யதுஊன இலல் கைரி வயமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். இந்த சமூகத்திலே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லதை சொல்வது, தீயதை தடுப்பது, இதை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம் இந்த சமுதாயத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் என்று அல்லாஹ் கட்டளை போடுகிறான். அந்த சமூகம் தான் இன்னைக்கு உலமா பெருமக்கள். இன்னைக்கு உலமா பெருமக்கள் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாங்களே, அவங்க மட்டும் இல்லைன்னு வச்சிருக்க. அவங்க கற்பனை பண்ணிப்பாங்க. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு உலமா பெருமக்கள் குர்ஆன் சொல்லல, ஹதீஸ சொல்லல, கற்பனை பண்ணுங்க. என்ன ஆகும் இந்த சமுதாயம்? விழின்னு விழிச்சுட்டு இருக்கு, என்ன செய்யறது தெரியாம. ஆனா இந்த உலமாக்களுடைய பணியை சில பேர் சுமந்து கொள்ளாமல் அதை சகித்துக் கொள்ள விரும்பாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. உலமாக்களுடைய பணி இந்த பணி அல்லாஹ் சொன்னது இன்னைக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. தொழுகை சொல்றாங்க, நோன்பு சட்டம் திட்டம் இதுதான், ஜக்காத்து சட்டங்கள் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அது மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? திருமண சட்டங்கள், வியாபார சட்டங்கள் அவங்கதான் சொல்றாங்க. அதனால்தான் இந்த சமூகம் இஸ்லாத்திலே இன்னைக்கும் நிலைத்திருக்கிறது. மக்தப மதரசாவை போய் பாருங்கள். அங்கிருந்துதான் ஒது செய்வது எப்படி, குளிப்பது எப்படி, நோன்பு வைப்பது எப்படி, தொழுவது எப்படி அங்கே கற்றுத்தரப்படுகிறது. குர்ஆன் ஓதுவது அங்கே கற்றுத்தரப்படுகிறது. இதை யார் செய்கிறார்கள்? உலமா பெருமக்கள் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த உலமா பெருமக்களுடைய சேவை தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சமூகம் இருந்துகிட்டே இருக்கணும், அதுதான் உலமா பெருமக்கள் சமூகம். ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன சொல்லிட்டு இருக்கு, நாங்க தான் நல்லது செய்யணும், நாங்க தான் தீயது தடுக்கிறோம், நாங்க தான் இந்த சமுதாயம் சொல்லி ஒரு கூட்டம் ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டே இருக்குது. அந்த கூட சொல்லிட்டு இருக்கு. ஏங்க, நீங்க எல்லாம் பாமரர்கள் இல்லைங்க, நீங்க எப்படி நல்லது சொல்லி தீயது தடுக்க உங்களுக்கு தெரியுமா? மார்க்கத்தை சொல்றதுன்னு சொன்னா ஷிர்க்கு தௌஹீது, எது ஷிர்க்கு எது தௌஹீது, இது பொறுக்க மட்டும் அல்லவா. மார்க்கத்தில் எது கூடும் கூடாது, இது ஹலால் இது ஹராம், இது பொறுக்கணுமா இல்லையா? மார்க்கத்தில் இது கட்டாயம், இது சுன்னத், இது மக்ரூஹ் வெறுக்கத்தக்கது, இது முபாஹ் ஆமானது சொல்லணும் அல்லவா. இதனை யார் செய்வாங்க? உலமா பெருமக்கள் தான் சொல்லுவாங்க. அவங்க 7 வருஷம் மனசால கஷ்டப்பட்டு ஓதிட்டு வந்துருக்கிறாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, நீங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, 3 நாளைக்கு 40 நாளைக்கு போறீங்க. நீங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஆண்கள் தான் மார்க்கத்தை தெரியலாம், மார்க்கத்தை சொல்றதுக்கு போறாங்க, உங்களுக்கு தெரியாத. அதனால யாரும் தெரியுமா? தொழுகையினுடைய ஃபர்து எத்தனை தெரியுமா? அப்பதான் நீங்க தொழில் பற்றி சொல்ல முடியும். எப்ப போனா சகிதா செய்யணும் தொழுகையில, அது தெரியுமா உங்களுக்கு? மார்க்க சொல்ல போறாங்க. அல்லாஹ் சொன்னால நல்லது யோகுற கூட்டம் நாங்க தான் இருக்கீங்க. எப்ப தொழுகையில சகிதா செய்யணுங்கிறது தெரியாது. சகிதாண்டா சாதாரணமா ஓரக்காலத்துல செய்யற சகிதான சொல்லல. சகிதா சவுண்ட் இருக்குதுல்ல, அத்தியாயத்துக்கு சலம் கொடுக்கும் முன்னால சகிதா சொல்லுவோம்ல, அதுக்கு சட்டம் என்னென்ன காரணத்துக்காக சகிதா சவு செய்யணும் தெரியுமா? உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஆண்கள் அதை படிச்சுக்கிறாங்க. வெளியூருக்கு போய் காலங்கள் பணத்தையெல்லாம் வேஸ்ட் ஆகாம. அதனால அந்த கூட்டம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்றத பாமர்கள் விட வேண்டும். இது உலமா பெருமக்களுக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறது தான். சரி, இந்த நல்லதை சொல்வது அப்படிங்கிறது ஏன் அவசியம் அப்படின்னு கேட்டா, ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆளுக்கு நோய் ஏற்பட்டுச்சு, அல்ல நம்முடைய நண்பர்கள் யாராவது ஒரு ஆளுக்கு நோய் ஏற்பட்டுச்சு, அல்ல நம்ம ஊர் மகன்லா தெருவில் இருக்கோம் யாராவது ஒரு ஆளு நோய் ஏற்பட்டு போச்சு. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு இந்த வியாதியா இந்த மருந்தை சாப்பிடுங்க சரியாகும், இன்னொன்று கூட சாப்பிடாதீங்க, இல்லைன்னு இருக்கிற வியாதி அதிகமாகணும், புண்ணு சீக்கிரம் ஆகாது அப்படிலாம் சொல்லுவோம் அல்லவா. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது சொல்லுவோமா இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏங்க உடல் நோய் அகல வேண்டும் என்பதால் நாம் மற்றவர்களுக்கு நல்லதை சொல்லுகிறோம், இது உண்மை என்று, தீயதிலிருந்து தடுக்கிறோம், இதை சாப்பிடாதே என்று
உடல் நோய்க்கு இவ்வளவு பெரிய அக்கறை எடுக்கிறனா, உள்ள நோய்க்கு ஏன் நாம் அக்கறை எடுக்கவில்லை? ஒருத்தன் பாவம் செய்யறாங்கன்னா அவன் உள்ளம் பாவத்திலே சிக்கி கிடக்கிறது அல்லவா, அவன் உள்ளம் நோயிலே வாடிக்கொண்டிருக்கிறது அல்லவா. உடல் நோய்க்கு கவனம் செலுத்தணும், உள்ள நோய்க்கு இதுக்கும் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா இதிலும் பல முறைகள் இருக்குது. நல்லதை சொல்றது, தீய தடுக்கிறதும் முறை இருக்குது. எல்லா இடத்திலும் எல்லாம் பொருந்தாது. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. விலக்கப்பட்ட ஒரு காரியத்தை, தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க பார்த்தா நீங்கள் கையினால் தடுங்கள். ஃபமல்லம் யஸ்ததிஅ, முடியலையா, ஃபபிலிசானிஹி, நாவினால் தடுங்கள். அதுக்கும் முடியலைங்க, நாக்கில் சொன்னாலும் அழிச்சு கூட வருவாங்க அப்படின்னு வச்சுக்கிறங்க. ஃபமல்லம் யஸ்ததிஅ ஃபபிகல்பிஹி, உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கிடுங்க. நாளைக்கு அல்லாஹ்வுல் ஈமான், ஈமானின் மிக தாழ்ந்த பகுதி அதுதான் கிடக்கு. என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் சுமந்து கொள்றேன், அடிச்சா அடிக்கட்டும், நான் சொல்லத்தான் செய்வேன் அப்படின்னு இருக்கிறது இருக்கு. ஏன் போய் மம்பள மாட்டி இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஏன் வாய் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்குற பாருங்க. அதுவும் ஈமான் தான், ஈமான தாழ்ந்த பகுதி. உரத்து சொல்வேன் என்று ஒரு முன் வந்தால் ஈமானு உயர்ந்த பகுதி. ஏன் மார்க்கத்திற்காக எதையும் நான் சந்திப்பேன் முடிவுக்கு வரல அவன். அதனால சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொல்லி தருகிறார்கள். எல்லா இடங்களிலும் கையை நாம் உபயோகிக்க முடியாது. நம்முடைய அதிகாரத்துக்கு கீழே இருப்பவர்களுக்கு வேண்டுமானால் நாம் கையை உபயோகிக்கலாம். மகன் தப்பு பண்ணான், அடிச்சு கூட திருத்தான், அந்த வயசுல இருந்தா பவர் இருக்கு. அது அரசாங்கம் இருக்குது, தண்டனை கொடுத்து பிரஜைகளை தடுக்கலாம், தவறு தடுக்கலாம், தண்டனை கொடுக்கலாம், பவர் இருக்குது. அதே நேரத்தில் நம்மளை போன்றவர்களுக்கு அதிகாரம் கையில் எடுக்க முடியாது. யாருக்கு தப்பு பண்ணாங்கன்னாலும் அடிக்க முடியாது. அப்ப கவர்மெண்ட் நம்மளை பிடிச்சுக்கணும், போலீஸ் நம்ம பிடிச்சுக்கணும். என்னதான் தப்பு பண்ணாலும் ஒன்னே அடிக்க சொன்னது. அவன் தப்பு பண்ணா எங்கிட்ட நீ அடிச்ச, அப்போ உலகம் தான் தண்டனை. அதான் கையை எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனா நாவினால் சொல்லலாம். அது நம்ம இந்த நாட்டிலும் உண்டு. ஏன் நாவினால் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது அல்லவா அரசியல் சாசனத்துல. யார் என்ன வேணா போடுறான், மற்றவர்கள் உள்ளத்தில் புண்படுத்தாதவாறு சொல்லணும். புண்படுத்திட்டா அதுவும் அரசியல் சாசன சட்டத்துக்கு விரோதமாயிரும். அதற்கும் மான நஷ்டம் போடுவாங்க. அப்புறம் நம்ம அபராதம் கட்டக்கூடிய சூழ்நிலை தான் வந்துடும். அதனால் முறையாக சொல்லலாம், அதற்கு உரிமை இருக்கிறது. நாவிலும் சொல்ல முடியவில்லை, ஆனால் நீங்கள் மனதால் வெறுத்து ஒதுங்குங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரோ தப்பு பண்ணாங்க, நமக்கு என்னங்க, நம்ம வரைக்கும் நான் சரியா தான் இருக்கிறோம் என்று நினைத்து மட்டும் நீங்கள் இருந்து விடாதீர்கள். குற்றங்கள் பெருகிவிட்டால் இந்த சமூகத்திலே அதனால் இறங்குகின்ற தண்டனை குற்றங்கள் செய்பவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் சேர்த்துத்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் தான் தப்பு பண்ணா, நமக்கு என்ன தண்டனை வந்தா உங்களுக்கு சேர்த்துதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். கப்பல்ல பயணம், கீழ்த்தட்டு மேல்தட்டு. இது எல்லாருக்கும் பிரபலமான உதாரணம் தான். ஏன்னா முன்னாடி படிப்பாங்க புத்தகம் வச்சுக்கிட்டு அதுல இது வரும். இது பிரபலம் எல்லாருக்கும் தெரியும். கீழ்த்தட்டு மேல்தட்டு. கீழ்த்தட்டிலே இருப்பவர்கள் அவர்களுக்கு தண்ணீர் தேவையானால் மேல்தட்டுக்கு தான் போகணும். கீழ்த்தட்டு உள்ளவங்க யோசிக்கிறாங்க, நமக்கு தண்ணீர் தேவைன்னா ஒவ்வொருத்தரையும் மேலே போக வேண்டியதா இருக்கு. மேல்தட்டு மக்கள் இருக்கிறாங்க, ஆனா அங்கதான் தண்ணி இருக்குது, இவங்க அங்க போகணும். சரி, சும்மா மேல்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம இடைஞ்ச கொடுக்குறோமே, சிரமம் கொடுக்குறோமே, ஏன் அப்படி கொடுக்கணும்? நமக்கு கீழே தான் தண்ணி இருக்குதுல்ல, கப்பல் தண்ணிக்கு மேலே தானே இருக்கும். பேசாம ஓட்டை போடுவோம், தண்ணி கிடைச்சிடும். ஏன் நம்ம அவங்களுக்கு போய் சிரமம் கொடுக்கணும் என்று அவர்கள் ஓட்டை போடுகிறார்கள். இது பார்க்கிறார்கள் மேல்தட்டிலே இருக்கின்ற மக்கள். நமக்கு என்ன, அவங்களுக்கு தான் ஓட்ட போடுறாங்க என்று அவர்கள் சும்மா இருந்து விட்டால் இந்த கப்பலுக்குள்ளே தண்ணீர் வந்து கீழ்த்தட்டிலே இருப்பவர்களும் அழிந்து விடுவார்கள், மேல்தட்டிலே இருக்கிற நாமும் மூழ்கி போய்விடுவோம் நினைச்சுக்கிட்டு உடனே வந்து தடுக்கணும். இல்ல நமக்கு என்ன, அப்படி சும்மா இருந்துட்டா அது அவங்களை மட்டும் பாதிக்காது, மேல உள்ளவங்க சேர்க்க பாதிக்காது, கப்பலே முழுகும்ல. ஆனா அவங்க தடுத்துட்டா கீழ் உள்ள மக்களையும் பாதுகாத்து விட்டார்கள், தங்களையும் பாதுகாத்து கொண்டு விட்டார்கள். அதனால் யார் என்ன செஞ்சா நமக்கு என்ன மட்டும் இருக்கிறாருங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படுது, தண்டனை இறங்கும் ஒரு சமூகத்திற்கு அந்த சமூகத்திலே நல்லவர்கள் இருந்தாலுமா வஃபீஹும் அஸ்ஸாலிஹூன், நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். இந்த சமூகத்திற்கும் தண்டனை இறங்குமா? இறங்கும். இதா கபுரல் ஹபூஸ், அத்தகைய குற்றமும் பாவமும் நிறைந்து விட்டால், மிகைத்து விட்டால் இறங்கும். அதனாலதான் சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, நல்லோர்க்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் அப்படிம்பாங்க.
அந்த மாதிரிதான் இன்னொன்று இருக்குது, பொல்லாக்கு இறங்கும் தண்டனை எல்லோருக்கும். ஏன் தடுக்காம இருந்தீங்க? தடுக்கலையில அப்ப அவங்களுக்கு இறங்க தண்டனை உங்களுக்கு சேர்த்துதான். நீங்க நல்லவரா இருப்பீங்க, மறுமையில உங்களுக்கு அதுக்குண்டான கூலி கலைக்கு நீங்க நல்லவரா இருந்ததுனால, இந்த உலகத்தை நீங்க தடுக்காம இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு தண்டனை வேதனை இறங்கினா அது உங்களுக்கு சேர்த்து தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. இப்ப நல்லதை சொல்றோம் மக்களுக்கு. இந்த நேரத்துல சொல்லக்கூடியவர் 100க்கு 100 நல்லவராக இருக்கணுமா அப்படி எதிர்பார்க்கிறாங்க மக்கள். இவரு சொல்றாரு, அவரே அப்படி இருக்கிறாரு அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. இவரு தனக்கு 1000 குறைகள் வச்சுட்டு பிறரை திருத்த போறாராம் அப்படின்னு சொல்பவர்கள் இருக்கிறாங்க. சரி, ஒருவர் தான் 100க்கு 100 விழுக்காடு திருந்திய பிறகுதான் பிறருக்கு சொல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் எதையும் சொல்ல முடியாது. 100க்கு 100 நல்லவங்க யாருங்க? ஒரு ஆளை காமிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, "லிம தகூலுன் மா லா தஃஅலூன்", நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு கூறுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. அதுக்கு என்ன விளக்கம்? இமாம்கள் சொல்வார்கள், இந்த உபதேசத்தில் சொல்லப்பட்டதல்லப்பா, நீ கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றமாக நடக்கும் போது அதுக்கா உள்ள வார்த்தை இது. ஒரு நாள் கேட்பாரா, அவன் செஞ்சு தரேன் நாளைக்கு, அவர் இன்னொரு நாளை பற்றி செஞ்சு தரேன், சொல்லதே இல்லை, செய்யறது இல்லை, சொல்லிடாரு, செய்யறது இல்லை. அப்பதான் எல்லாம் கேட்கிறான், நீ தான் செய்யறதே இல்லை, ஏன் சொல்லிட்டு இருக்க? அதை உனக்கு செஞ்சு தரேன், உனக்கு நான் மனம் தர்றேன், ஏன் அடுத்தவனை ஏமாத்திட்டு இருக்க? கொடுத்த வாக்குறுதி ஏன்பா மாறு செய்கிற என்பதற்குத்தான் இறைவன் கூறுகிறான், "லிம தகூலுன மா லா தஃஅலூன்", உங்களால் செய்ய முடியாததை எல்லாம் செய்கிறேன் என்று ஏன் கூறுகிறீர்கள்? அதுதான் அங்க. நீ செய்யாம இருக்கிறது அவத்தவனைய சொல்றேன் அர்த்தம் அல்ல. இது செய்யாம இருக்கிறது போல தொழுவல, அடுத்த அவனுக்கு தொழுவாங்கிறாரு, நீனே தொழுவலைய ஏன் என்ற சொல்ற கேட்க கூடாது. அவர் தொழாம குற்றம் தான். ஆனா தொழில் சொன்னது நல்ல காரியம் தானே. தொழில் சொல்றாரு, நல்ல செஞ்சாரா இல்லையா? நல்லது செஞ்சாரு. அவர் தொழுவல, அது பாவம் தான், அது என்னன்னு யார் சொன்னது? ஆனா அவர் தொழுவலங்கிறதுனால யாரை பார்த்து நீ தொழில் சொல்லக்கூடாது, அப்படி நம்ம சொல்லக்கூடாது. இறைவன் இங்கே நீ வாக்குறுதியை வழங்குகிறாய், உன்னால் செய்ய முடியாததை எல்லாம் அப்படிங்கிற கருத்து. இன்னொரு வசனமும் இருக்குது, அதையும் சில பேர் கொண்டு வருவாங்க. என்னன்னா, மற்றவர்களை நல்லது செய்ய வேண்டும் என்று ஏவுகிறீர்களா? நீங்கள் உங்களை மறந்த நிலையில் நீங்களே செய்யல, மறந்துட்டீங்க, மற்றவங்களை செய்யணும்னு ஏவுங்களா என்று இறைவன் கேட்கிறான். இப்ப அதனால ஒரு நல்லது செய்யறேன்னு சொன்னா பிறகு சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது இந்த வசனம் திறமாங்க. அப்படி இல்லையா? அப்படி புரட்டு போறீங்க, வேறு விதமா புரட்டு போடுங்க. ஏப்பா, உன்னை மறந்துட்டு மற்றவங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னு என்னது அர்த்தம்? மற்றவங்களுக்கு சொல்லிவிட்டு உன்னையே மறந்துட்டேன்னு அர்த்தம். இவன் தொழுவலை, தொழுமாறு சொல்றாரு, நீனே தொழுவலை, ஏன் அடுத்தவங்களை தொழுமாறு சொல்ற அப்படின்னு அர்த்தம் அல்ல. மற்றவங்களை தொழில் சொல்றீங்கல்ல, உன்னைய மறந்துட்ட, நீங்க தொழு அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த கருத்தை மாற்றி அமைக்கணும். இல்லாட்டி யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. இன்னொன்னு, நாம் செய்யாவிட்டாலும் கூட பிறகு சொல்லணும்னு வைங்க, ஒரு வகையில் நமக்கு அது பலன் அளிக்கும். எப்படி பலன் அளிக்கும்? ஒரு ஆளு சோப்பு போடுறாரு துணிக்கு, நோக்கம் என்ன? அந்த துணியை சுத்தமாக்கணுங்கிறது தான் சோப்பு போடுறாரு. ஆனால் இவருடைய கையும் இயற்கையாகவே சுத்தமாகிவிடும். இவருடைய நோக்கம் தன்னுடைய கையை சுத்தப்படுத்துவது என்பதல்ல, உள்ளேயே சுத்தப்படுத்துவதுதான். ஆனால் சோப்பை கொண்டு இவர் உபயோகித்ததால் இவருடைய கையும் இயற்கையாகவே சுத்தமாகி விடுகிறது. நீ பிறரை நல்லது செய்ய வேண்டும் ஏவினால் ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவ. அந்த ஒரு பாக்கியம் உனக்கு கிடைச்சிடும். சரி, இப்படி மற்றவர்களுக்கு சொல்லணும் நல்லா தான் இருக்கிறது. ஒரு பையன் கடந்து அவ்வளோ போறான், பையன் ஒரு ஆம்பளை, நான் கடந்து வந்து சாப்பிட போறாங்கன்னு ஒரு ஆள் ஓட்டாரு. சரி, நம்மளே பல பாவம்லாம் செய்யறாங்க, இந்த ஆள் இப்படி தடுக்கன்னு இருப்பீங்களா? போய் தடுப்பீங்களா? தடுக்க தானே செய்வீங்க. அப்ப நம்ம எப்படி பார்க்க மாட்டீங்க, அவரை தடுக்கணும், அதுதான் நோக்கம். அதே போலதான் நீங்க ஒரு வீட்டுல குழந்தை விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுல போய் கை வைக்கும் போது சுற்றும்ல, மண்ணெண்ணெய் விளக்க சொன்னேன், இப்ப கரண்ட் லைட்டர் சொன்னேன், மண்ணெண்ணெய் விளக்கான்னு, அப்போ உடனே தடுப்போம். நம்ம ஏன் தடுக்கிறோம்? பிள்ளையுடைய கையை சுற்றுவோம் அப்படிங்கிறதுனாலதான். ஆனா இப்ப நான் கேட்கிறேன், பிள்ளையுடைய கையை இந்த உலகத்தில் நெருப்பு சுட்டுவிடும் என்பதற்காக அந்த குழந்தையை தடுக்கிறீர்களே, அந்த மனிதனை நாளை நரக நெருப்பு சுட்டுவிடும் என்பதற்காக ஏன் தடுக்காமல் இருக்கிறீர்கள்? கிணற்றில் ஒருத்தன் விழுந்தாக்கா விழுந்தக்கூடாது, மோதம் வரும் தடுக்கிறீங்கல்ல,
நரகத்து கிணற்றிலே ஒரு இடம் போகிறான் என்றால் ஏன் தடுக்காமல் இருக்கிறீர்கள்? தடுங்க. ஒவ்வொரு மனிதன் செஞ்சுட்டே இருக்காங்க. அதுக்கு சிரமம். உங்களால் முடிஞ்சதை 100க்கு 100 மார்க்க விளக்கம் அளிப்பது உலமா பெருமக்களாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்ததை சொல்லலாம் தானே. உதாரணத்துக்கு போய் பேசக்கூடாதுன்னு இருக்குது, அது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் போய் பேசுறாங்க, போய் பேசுறாங்கப்பா பெரிய பாவப்பா சொல்லலாம் தானே. அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் குற்றங்கள் குறைந்து போய்விடும், நல்லவைகள் நிறைந்து வந்துவிடும். என்ன குர்ஆன் என்ன சொன்னான்? வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். ஆனால் மனிதன்ல ஒரு விதிவிலக்கு இருக்கு, அவன் நஷ்டத்தில் கிடையாது. ஐயாரு இல்லல்லதீன அமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்வணக்கம் செய்வார்கள். அதற்கு அடுத்து இதான் நமக்கு பாயிண்ட். வத்தவாசோ பில் ஹக்கி, ஒருவருக்கொருவர் நல்லது செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறிக்கொள்வார்களே இவர்களை தவிர. இப்ப இவங்க அவங்கள பார்த்து சொல்லணும், அவங்க இவங்களை பார்த்து. இப்ப நீங்க நடைமுறை கொண்டு வாங்க, சமூகம் திருந்துருங்க. நம்மளை கேட்க யார் இருக்கிறா என்று நினைப்பதனால சில இளைஞர்கள்லாம் தப்பு பண்றாங்க. யார் கேட்க முடியும்? கேட்டா முற்றுவானா இவரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நரகத்துக்கு போய் தான் அவன் யார் எனக்கு தருங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. பெரியவங்க அறிவுரை சொன்னா கேளுங்க, அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுங்க. அது உங்களுக்காக தான் சொல்றாங்க. நீங்க எக்கேடு எடுத்து போகணுங்கனாக்கா சொல்ல தேவையில்லை. நீங்களும் நல்லவர்களாக வாழ வேண்டும், வல்லவர்களாக வாழ வேண்டும், இறைவனிடத்திலே புரிந்து கொள்ளப்பட்டவர்களாக திரள வேண்டும் என்பதற்காக தான் பெரியவங்க சொல்றாங்க. அதனால பெரியவர்கள் அறிவுரை அது கேளுங்க, ஒருவருக்குள்ள சொல்லிக் கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களும் அப்படித்தான். ஆனா நண்பர்கள்ல ஒரு நண்பர் இன்னொரு மனம் பாவம் செய்து கூப்பிடுவான், அவன் தான் நல்ல நம்பனா தெரியுவான். இன்னொரு நம்பர் இதெல்லாம் செய்யக்கூடாதா பாவம் சொன்னா அவனை எல்லாம் தட்டி வச்சுருவாங்க. ஏன்னா அந்த இளவயசு அந்த மாதிரி ஆய்வு கொடுக்கு சில பேர். நல்லதை நீங்க ஒருவருக்குள்ள சொல்லிக் கொள்ளுங்க. இளைஞர்களாக இருந்தாலும் உரிமை அடைந்தவர்களாக இருந்தாலும் ஒருவருக்குள் அவங்க தான் நஷ்டத்திலே இல்லை, நல்லவங்க இல்லை. இந்த மனித சமூகம் நஷ்டத்தில் தான் இருக்கிறது என்று இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். சரி, அப்படி நல்லது சொல்லுகின்ற போது இந்த சமூகம் சும்மா விடுமா? ஏளனம் செய்வது, கிண்டல் செய்வது, பரிகாசம் செய்வது, வந்துட்டாருப்பா அப்படி சில பேர், வேலையே இல்லப்பா அப்படி சில பேர் கிண்டல். இதெல்லாம் முன் காலத்து சமூகம் செய்த செயல் அல்லவா? அதோட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. எல்லாம் குர்ஆன் சொன்னாங்க, கிண்டல் பண்ணார்கள், கேலி பேசினார்கள். ஆனால் விட்டார்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஏறத்தாழ 950 வருடங்கள், அல்ஃப சனத்தின் இல்லா 50 ஆமா அல்லாஹ் குர்ஆன் சொன்னான். 950 வருடங்கள், 950 வருடங்கள் சொன்னாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் சிரமத்தையும் அவங்க சுமந்து இருப்பாங்க பாருங்க. பிள்ளைகளையே எல்லாம் குர்ஆன்ல நல்லவர்களை பற்றி அப்படிதான் சொன்னான். இஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், இறைவனை பாதையிலே தியாகம் செய்யக்கூடியவர்கள். வலா யஹாஃபூன லௌமத்த லாஇம், பழிப்பவர்களின் பழிப்பை கண்டு அஞ்ச மாட்டார்கள். அவர்கள் தான் இறைவனின் பக்கம் தியாகம் செய்யக்கூடியவர்கள். நபிமார்கள் அப்படி வாழ்ந்தாங்க, இமாம்கள் அப்படி வாழ்ந்தாங்க, இறை நேசர் அப்படி வாழ்ந்தாங்க. யார் என்ன சொல்லிட்ட சத்தியத்தை நான் சொல்லுவேன் அப்படிதான் வாங்க. ஆனா குர்ஆனில் பேசுகிறார். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான். எந்த அளவுக்கு பண்ணாங்க? லஇல்லம் தன்தஹி யா நூஹ் லதகூனன்ன மினல் மர்ஜூமீன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த சமூகங்களை விட்டுங்க, இதெல்லாம் அது கூடாது இது கூடாது இது தப்பு ஆல்பா அதெல்லாம் விட்டுங்க. இல்ல கல்லறிந்து நீங்கள் கொல்லப்படுவீர்கள். எவ்வளவு பெரிய வாசம் பார்த்தீங்களா? நமக்கு ஏங்க வாங்கு? சில பேரோட அப்பா அம்மா சொன்னாங்க பிள்ளைய பார்த்து, உனக்கு ஏண்டா வாங்கு? நீங்களும் ஒரு வேலை பார்த்து அப்படி அப்பா அம்மாவே சொல்லுவாங்க. சில இடத்துல நல்லது சொல்ல ஆரம்பிச்சு சில இளைஞர்களுக்கு நான் நல்லது செய்யணும் நல்லது சொல்லணும்னு இருக்கும். அது பிரச்சனை ஏற்பட்டாங்க அப்பாவை சொல்லுவாங்க, நீ உள்ள ஆளுநர்ல மற்ற மாதிரி இருக்க வேண்டியதுதானே, அப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. நல்லது செய்வதிலிருந்து என்றைக்கும் பின்வாங்காதீர்கள். நபியும் அப்படிதான் வாழ்ந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட்டார்களே, விட்டார்களா தனது பணியை? அல்லாஹ் என்ன பரிசு கொடுத்துட்டாங்க? யானா ருக்குனி பருதம் வசலாமா, நெருப்பே இதம் தரும் குளிராக நீ மாறிவிடு, அப்படி சுமந்து கொடுத்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவன் கொல்ல வேண்டும் என்றார்கள். ஃபிரௌன் சொன்னான், நான் அவனை கொல்ல வேண்டாம், எல்லாம் பாதுகாத்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை தான் அழிச்சான், நேர்ந்ததில்லை. அதனால யாரும் அவர்கள் எந்த அளவுக்கு போனாங்க அந்த சமூகம் தெரியுமா? நபிமார்களை கொண்டு போட்டார்களே, கொலை செய்தாங்க. எவ்வளவு பெரிய வக்கிரம் பார்த்தீங்களா? அதையும் எல்லாம் குர்ஆன் சொல்றாங்க, இல்லல்லதீன யக்ஃபுரூன பிஆயாத்தில்லாஹ், இறைவனுடைய அத்தாட்சிகளை மறுக்கக்கூடியவர்கள், வயக்துலூன நபியீன பிகைரி ஹக்கின், எந்த நியாயமும் இல்லாமல் நபிமார்களை கொலை செய்தார்கள்.
நல்லது சொன்னாங்கல்ல, இந்த நல்லது செய்யணும் தீய செய்யக்கூடாது, அவங்களையும் கொண்டு போட்டாங்க அந்த சமூகம். எல்லாம் குமார் பாடமா சொல்லி தர்றாங்க. ஆனாலும் அவர்கள் நிலையாக இருந்து தன்னுடைய காரியத்தை செய்தார்கள். நல்லது மற்றவர்களுக்கு வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். ஏன் நல்லவங்களா இருக்க நம்ம நமக்கு விரும்புறோம்ல, மற்றவங்க நல்லவங்களா இருக்கணும் சொல்லுங்க, தீயது செய்யக்கூடாது தடுங்க. இது நபிமார்கள் செய்த அறப்பணி, இந்த சமூகத்தில் நல்லோர்கள் செய்ய வேண்டிய அறப்பணி, சிறந்த பணி. அப்படி ஒரு பணி செய்ய வேண்டும் என்கின்ற கடமை இருப்பதால் தான் இந்த சமூகமே எல்லா சமூகங்களை விடும் சிறந்த சமுதாயம் என்கின்ற பெயரை பெற்றிருக்கிறது என்றெல்லாம் இறைவன் சொல்கிறான். நல்லது சொல்வதற்கும் தீயதை தடுப்பதற்கும் எல்லாம் இறைவன் நமது அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Ya Rasulullah